மண்புழு உரம் வந்து காலப்போக்கில் ஒரு காலத்தில் வந்து நம்பர் 1 இருந்தது இயற்கை விவசாயம் அந்த காலத்தில். இப்போ வந்து பார்த்தோம்னா மண்ணுடைய தரம் வந்து சுத்தமாக கெட்டு போச்சு. இந்த மண்புழு உரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லா வீட்லேயும் இது தயாரிக்கலாம். இப்போ ஸ்கூலில் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா எல்லா குப்பையும் டெய்லி கூட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய குழி வெட்டி ஒரு 10 அடி 15 அடி குழி வெட்டி அந்த குழியில் வந்து அந்த காய்ந்த சருகுகள் எல்லாமே கொண்டு போய் போடுவாங்க. இதற்கு மூலதனம் வந்து பார்த்திங்கன்னா சாண எரு, காஞ்ச சாண எரு இருக்குது. அந்த காஞ்ச சாண எருவை வந்து அடியில் போட்டுருவாங்க. அடியில் போட்டுட்டு எவ்வளோ குப்பை சேருதோ அவ்வளோ குப்பையும் கொண்டு போய் இதில் நம்ம போட்டுடலாம். கிட்டே இருக்கணும், பச்சையாக போடக்கூடாது. ஏன்னா பச்சையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரப்பதம் அதிகமாகி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அவள் காஞ்சதெல்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னா வாரம் ஒரு நாள் அந்த மாதிரி தண்ணி தெளிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா மண்ணை போட்டு மூடிடணும். அது 2 வகையான மண்புழு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மண்புழுவை உருவாக்கி இவங்களா எடுத்து வைக்கிறாங்க. எவன் உற்பத்தி பண்ணுறாங்க அவன் வந்து இந்த மண்புழு எடுத்து வைக்கிறாங்க. நிறைய குப்பை சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இது ஒன் ஆஃப் தி ஸ்கீம். எல்லா குப்பை கடங்களையும் பார்த்திங்கன்னா இந்த மண்புழு உரம் இருக்கும். என்னென்ன மக்கும் பொருட்கள் இருக்கோ அத்தனையுமே நீங்கள் வந்து இதில் போட்டு நம்ம பண்ணலாம். இது வந்து டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் உள்ளே இருக்கணும் அப்படின்னா 21 நாள். இன்னொன்று நிழலில் தான் இது வைக்கணும், வெயிலில் நீங்கள் வைக்கக்கூடாது, நிழலில் தான் நீங்கள் வைக்கணும். ஸோ நிழலில் வச்சுட்டு நீங்கள் அந்த ஈரப்பதம் காய மேலே தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த மண்புழு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் மேலே காய மண்புழு உள்ளே போய்கிட்டே இருக்கும். அவன் மேலே நீங்கள் காஞ்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி எல்லாமே அரிச்சு வெளியில் அரிச்சு அதில் வந்து குவாலிட்டி போடுவாங்க.